முல்லைப் பெரியாறு அணையை உடைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களை மறித்து மறியல் போராட்டம் நடந்தது. மதுக்கரையை அடுத்து நடந்த இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கலந்து கொண்டார். பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டினால் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை ஏற்படுவதோடு விவசாயமும் பாதிக்கும் என்று வைகோ குறிப்பிட்டார். மேலும் தமிழகம் மற்றும் கேரள மக்களிடையே உள்ள சகோதரத்துவம் குறித்தும் வைகோ தெளிவுபடுத்தினார். கேரள மக்கள் கேரள அரசுடைய போக்குக்கு கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்த வேண்டும். கேடு செய்யாதே, கேட்டை விளைவிக்காதே, வினையை விதைக்காதே, வினையை அறுக்க முயலாதே, தீங்கு செய்யாதே, தீங்கு அறுவடை செய்து கொள்ளாதே என்று எச்சரிக்கின்ற வகையிலே செயல்பட வேண்டும். எங்கள் வளங்களை எல்லாம் அங்கே எடுத்து சுரண்டி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆயினும் கூட உணவு, அரிசி, காய்கறி, பால் எல்லாம் கொடுப்போம். எந்த பகையும் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. காலை 10 மணிக்கு துவங்கிய மறியல் போராட்டம் மாலை 4 மணிக்கு முடிந்தது. இந்த போராட்டத்தால் அப்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.